Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் டே ரிசர்ச் ஆப்டிடியூட். ரிசர்ச்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. ரிசர்ச்ன்றது நம்ம எம்ஏ பிள்ளைங்க எல்லாருமே செகண்ட் டேல ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம எப்படிலாம் பண்ணோம், அதுக்கு நம்ம என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணோம், அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதில் நம்ம ஹைப்போதீசிஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தீசிஸ் எழுதணும், அதை சப்மிட் பண்ணோம். அதுக்கு நம்மளோட கைடு அதுக்கு நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, இதை பற்றி பார்க்க போகிறது தான் ரிசர்ச் ஆப்டிடியூட். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்குன்னா ரிசர்ச் மீனிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைப், ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச், மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், ரிசர்ச் எத்திக்ஸ், பேப்பர், ஆர்டிக்கல், workshop, seminar, conference and symposium, thesis writing, its characteristics and format. ரிசர்ச் நான் சொன்னேன் இல்லையா, ரிசர்ச் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, ரிசர்ச்சில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வருது, அதில் எத்தனை டைப் ஆஃப் ரிசர்ச்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரிசர்ச்சில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது, அதுக்கப்புறம் ரிசர்ச்சில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அப்புறம் ரிசர்ச்சோட எத்திக்ஸ்ன்றது வேற இதுள்ள நீதி தான். ரிசர்ச்சோட நீதி என்ன, நம்ம எப்படிலாம் தீசிஸ் பண்ணணும், உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படி சொல்லுவோம்ல, ஃபெய்த்ஃபுல் நேர்மையாக பண்ணணும் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ரிசர்ச் எத்திக்ஸ்ன்றது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பேப்பர், ஆர்டிக்கல், நம்ம ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறது, நம்ம ஒர்க் ஷாப் ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தோம்னா அதை பற்றி சொல்கிறது, அதுக்கப்புறம் நம்மளோட செமினாரை பற்றி, நம்ம அட்டன் பண்ண கான்ஃபரன்ஸ் பற்றி அண்ட் சிம்போசியம், இது எல்லாத்த பற்றியும் சொல்கிறது. இது எல்லாத்தையுமே நம்மளோட ரிசர்ச்குள்ளே கொண்டு வந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீசிஸ் ரைட்டிங், நம்ம அந்த தீசிஸ் நம்ம எப்படிலாம் எழுதணும், அதுக்கான ஃபார்மேட் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் தீசிஸ் ரைட்டிங். ஓகேங்களா? ஓகே, அடுத்த டாபிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி. அதாவது ரிசர்ச் மெத்தடுக்கும் ரிசர்ச் மெத்தடாலஜி, ஆராய்ச்சி அறிமுகம், ஆய்வியல் அறிமுகம், அதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிசர்ச்சோட மெத்தட்ஸ் என்ன, ரிசர்ச்சோட மெத்தடாலஜி என்ன. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் டூல்ஸ், டெக்னிக்ஸ் ஆர் ப்ராசஸ் தட் ஆர் யூஸ்டு ஃபார் கண்டக்ஷன் ஆஃப் ரிசர்ச். நம்ம நம்மளோட ரிசர்ச் மெத்தடுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா டூல்ஸு, அப்புறம் நம்ம டெக்னிக்கு, இல்லாட்டி நம்மளோட ப்ராசஸ், எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு பேர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம எப்பவுமே பண்ணுற ரிசர்ச், அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட் தீசிஸ் ஒர்க். அதுக்கடுத்து ரிசர்ச் மெத்தடாலஜி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பிரின்சிபல்ஸ் தட் கைட் அவர் ரிசர்ச் ப்ராக்டிசஸ். பிரின்சிபல், சில கொள்கைகள், நம்மளோட கைடு இந்த மாதிரி இதோட இன்னும் கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேம்படுத்தி சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் தரப்படுத்தி கொடுப்பாங்கல்ல, அது ரிசர்ச் மெத்தடாலஜி. த பிரின்சிபல்ஸ் that guide our research practices. ஓகேவா? அட் செகண்ட் ஒன் எய்ம்ஸ் அட் ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ். எய்ம்ஸ் அதாவது நோக்கங்களை அடைகிறது தான், நோக்கங்கள் அதோட குறிக்கோளை அடைகிறது தான் ரிசர்ச் மெத்தடோட முக்கியமான கொள்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கருத்தை வலியுறுத்தி தானே நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், அதை அடைகிறது தான் ரிசர்ச் மெத்தட்ஸோட முக்கியமான கொள்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் மெத்தடாலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்ச் மெத்தடாலஜி எய்ம்ஸ் அட் த employment of the correct procedures to find out solutions. employment oriented இது ஓன் இன்ட்ரெஸ்டா இருக்கிறது ரிசர்ச் மெத்தட்ஸ். ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்றது employment oriented the correct procedures to find out solution. அதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது employment oriented, அதுக்கான ப்ரொசீஜர் படி, அதுதான் ரிசர்ச் மெத்தடாலஜின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல என்ன பார்க்க போறோம்னா, எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்குன்னு சொல்லி நம்ம சிலபஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆர் பியூர் ரிசர்ச் ஆர் பேசிக் ரிசர்ச். எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். பியூர் ரிசர்ச், பேசிக் அடிப்படையான ரிசர்ச் அண்ட் ஃபண்டமெண்டல் அடிப்படை, அதான். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் அண்டர்டேக்கன் ஃபார் த சேக் ஆஃப் நாலேஜ் வித்தவுட் எனி இன்டென்ஷன் டு அப்ளை இட் இன் ப்ராக்டிஸ். திஸ் ரிசர்ச் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் தியரிஸ் பை டிஸ்கவரிங் போர்ட் ஜெனரலைசேஷன் அண்ட் பிரின்சிபல்ஸ். இந்த ரிசர்ச் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, டெவலப்பிங் தியரி பை டிஸ்கவரிங் போர்ட் ஜெனரலைசேஷன் அண்ட் பிரின்சிபல்ஸ், கொள்கைகளுக்கு இந்த ரிசர்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆர்கனைஸ்டு த்ரூ டிஃபரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ரிசர்ச் லைக் சாம்பிளிங், ஹைப்போதெசிசிங் ஃபேக்ட்ஸ் எக்ஸெட்ரா. இட் கேன் பி எக்ஸ்பெரிமெண்டட் இன் எ சைக்காலஜிக்கல் லேபரேட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது த்ரூ டிஃபரெண்ட் ப்ரொசீஜர் இன் லைக் சாம்பிளிங், ஹைப்போதெசிஸ், கல் ஹோல், இது எல்லாத்தையுமே டிஃபரெண்ட் சாம்பிளிங் இது கொடுக்க சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி எக்ஸ்பெரிமெண்டல் இன் சைக்காலஜிக்கல் லேபரேட்டரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் கன்சர்னிங் சம் நேச்சுரல் phenomenon are relating to pure mathematics, research studies concerning
human behavior carried on with your view to make generalization about human behavior or examples of fundamental research கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சுக்குரிய அடிப்படை. இது உங்களுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா புரியும், இப்ப பார்க்கும்போது புரியாத மாதிரி இருக்கும். ஃபண்டமெண்டல்ன்றது அடிப்படை, ஓகேங்களா? அடிப்படையான ரிசர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்றத அதுல சொல்லியிருக்காங்க, அதனால பயப்பட தேவையில்லை. இது வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து அப்ளைட் ரிசர்ச். அப்ளைடு aims at finding a solution for an immediate problem facing a society or an industry's business organization. அதாவது அப்ளை பண்ணி பார்க்கறது, எய்ம்ஸ் அட் ஃபைண்டிங் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் இதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அதில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கறது. இம்மீடியட் ப்ராப்ளம் ஃபேஸிங், அந்த சொசைட்டியோட இம்மீடியட், அந்த சொசைட்டியோட ப்ராப்ளத்தை இம்மீடியட்டாக அது வந்து அந்த அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கறது அப்ளைட் ரிசர்ச். சிம்பிளாக சொல்லணும்னா சால்வ் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் ஆஃப் த மாடர்ன் வேர்ல்டு rather than to acquire knowledge of the knowledge side. Marketing research is an example of applied research. Marketing research இன்னைக்கு applied researchக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஆமா, மார்க்கெட்டிங்கிறது அவங்க அப்ளை பண்ணி பார்த்து வர்றது தானே, அதனால அதை வந்து applied researchக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் எத்திக்ஸ், அதாவது ரிசர்ச்சோட அறம் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு பாயிண்ட்ஸ் என்னன்னா, researchers should maintain high standard to ensure the data are accurate. Researchers should not intentionally try to prove a particular point. அவங்க particular point prove பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. Researcher should ensure that the data have been scientifically investigated and his findings are totally objective. Researcher should not mispresent the statistical accuracy of the data, nor should be overstand the significance of the research by altering the finds. நான் சொன்னேன்ல அந்த பிசினஸ் ரிசர்ச், அதுதான் ரிசர்ச் எத்திக்ஸோட ப்ரியர், அதோட முன்னேற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேரிங் ரிசர்ச் டிசைன். ஒரு ரிசர்ச்சோட டிசைன் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு வாசிக்கிறேன். ரிசர்ச் டிசைன் இஸ் எ கன்செப்சுவல் ஸ்ட்ரக்சர் within which research is conducted. It is the blueprint for the collect measurement and analysis of data. நம்ம blueprint படி கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. This is regarding what, where, when, how much, by, what means considering an inquiry research study, institute research design. Decision regarding what, எதனால, வேர், எங்க, எப்பொழுது, ஏன், எப்படி, இந்த மாதிரிலாம் சொல்லல. அது ஓரியன்டா நம்மளோட ரிசர்ச்சோட டிசைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓரியன்டா நம்ம என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், in other words, the function of research design is to provide for the collection relevant evidence with minimum expenditure all to the effort, money and time. Money ரெண்டுமே இதுக்கு செலவாகும். With minimum expenditure சொல்றாங்க. The following decisions are made the research designsக்கு எப்படிலாம் இருக்கணும் ஒரு ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What is the study about? நம்ம என்ன ஸ்டடி பண்ணியிருக்கோம்? Where will study be carried out? Why is the study being carried out? What type of data is required? நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து ரெக்யூர் பண்ணிட்டு இருக்கோம். Then where can data be found? நம்ம எங்க அந்த டேட்டாவை எடுத்தோம். What will be the sample design? நம்ம சாம்பிள் டிசைனை என்ன காமிச்சிருக்கோம். What data collection techniques will be used? எந்த டேட்டா கலெக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். How much time will study take? எத்தனை மணி நேரம் நம்ம அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். Thesis writing. Thesis writing தான் ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க ரிசர்ச்ல. It provides the achievement of detailed knowledge over the problems. எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஓவரா எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் டீட்டெயிலா அந்த நாலேஜ் மூலமா கொடுக்குறது. அது நம்ம கடைசி பிரசன்ட் பண்றது வந்து தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். It has following characteristics. It is the final stage of research. It provides overall view and solution to the problem. எல்லா ஓவராலா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷனா அந்த தீசிஸ் ரைட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. Third one வந்து it provides all the elements of the project taken for study to other researchers. To other researchers எல்லாத்தையும் விடவும் all elements of the project taken from the study. நம்ம எல்லா எலிமெண்ட்ஸ் விடவும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம தீசிஸ்க்கு வந்து கடைசியா கொண்டு வரது வந்து இந்த தீசிஸ். It bears the total summary of the work. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சு கடைசி சம்மரைஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒர்க்கு தான் இதுன்னு சொல்றாங்க. It satisfies all its researchers by providing partial or detailed knowledge over this problem. ஓவரா எல்லா ப்ராப்ளத்துக்கும் நாலேஜ் மூலமா சொல்யூஷன் சொல்றதுதான் லாஸ்ட் தீசிஸ் ரைட்டிங் சொல்றாங்க.